ட்ரக் பயன்படுத்துறதா சொல்லி தகவல் வந்துருக்கு. இப்போ நேரடியா வாகன தணிக்கையின் போது ட்ரக் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அவங்கள விசாரணை பண்ணும்போது எங்கிருந்து வர்றாங்க இதெல்லாம் வந்து பலவித தகவல்களை சேகரிக்கும் போது அவங்க ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அது மாதிரி டிராஃபிக் ஆங்கிள் வெஹிக்கிள் செக் பண்ணும்போது இந்த கோணத்திலையும் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. பெர்ஃபார்ம் இன் டெலிவிஷன் ஷோல நிறைய பண்ணியிருக்கேன். மந்திரம் ஒரு தந்திரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் இன் மூவி மெர்சல், ராட்சசன், அப்புறம் பைரவா இந்த மாதிரி படங்கள்ல பொன்மகள் வந்தால் ஜோதி அவங்களுக்கு ஒரு மேஜிக் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். சால் பிலிம்ல வந்து மேஜிக் நடந்தா நான் இப்போ அவங்களுக்கு நான் ட்ரைனிங் வித் அவங்களோட இதுல வந்து அந்த கேரக்டரா நான் பெர்ஃபார்ம் இன் மேஜிக் ஆல்சோ ராட்சசன் படத்துல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விஜய் சாருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி என்னோட ஆசை வந்து டெலிவிஷன்ல பண்றது. இந்த மக்கள் நேரடியா சந்திச்சு ஒரு லைவ் மேஜிக் பண்றதா முழுமையடைய மேஜிக். டிவியில பண்ணும்போது எவ்வளவுதான் நான் உண்மையா மேஜிக் பண்ணாலும் அதோட நண்பக தன்மை கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த கிராபிக்ஸ் இன்னைக்கு எல்லார் கையில இருக்கிற டெக்னாலஜினால சின்ன சின்ன ட்ரிக்ஸ் பண்ணிட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சுட்டு நிறைய வந்து மேஜிக்னு சொல்லி ஃபேக்கா கிரியேட் பண்ணுவாங்க. கிடையாதுங்க. என்னோட மேஜிக் நீங்க இப்ப பாத்தீங்க, இவ்வளவு பேரும் உங்க முன்னால எவ்வளவு ரசிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த மாதிரி நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிறைய சப்போர்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதை விட நம்ம அடுத்த லெவலுக்கு இந்த மேஜிக் கொண்டு போக முடியும். இப்ப நீங்க பார்த்தது ஒன்லி 5% மேஜிக். 90% மேஜிக் நான் இன்னும் பண்ணல. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கிடைச்சா டெஃபினட்டா ஐ டு. தேங்க் யூ வெரி மச். இல்ல சார், நம்ம இன்ஸ்டியூட் ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. எனக்கு பெரிய மேஜிக் யூனிவர்சிட்டி மாதிரி ஓபன் பண்ணோம். எப்படி ஒரு காலேஜ்ல வந்து இந்த மாதிரி கேட்டரிங் இருக்கு, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, டாக்டரேட் இருக்கு, அந்த மாதிரி மேஜிக் ஒரு நல்ல கலை. இந்த கலையை வந்து இந்த மேஜிக்ங்கிற இந்த கலையை வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம டெவலப் பண்றதுக்கு அதுக்கான பொருளாதாரம் நமக்கு சப்போர்ட் இருக்கணும். நம்ம கூட வந்து இந்தியன் கவர்மெண்ட் அவங்களும் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். சார் நான் ஆல் ஓவர் யூரோப், ஜெர்மன் நான் பர்ஃபார்ம் பண்ணது வந்து காம்படிஷன் சார். மெயின் வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து வேர்ல்டுல எல்லா உலகத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு மெஜிஷியன் எல்லாம் கேதர் ஆகி ஒரு போட்டி மாதிரி நடத்துவாங்க. யார் மேஜிக் பெஸ்ட்னு அங்க பார்த்தா ஒரு 1000கணக்கான மெஜிஷியன்ஸ் வருவாங்க. அதுல செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வின்னருக்கு பிரைஸ் கிடைக்கும். அந்த மாதிரி போட்டி எங்க நடந்தாலும் அங்க போய் நான் ஐ கிரியேட் வித் நியூ மேஜிக். அதனாலதான் நான் வேர்ல்ட் சாம்பியன் அவார்ட் வின் பண்ணேன். யாருமே பண்ண முடியாத யூனிக்கான மேஜிக் கிரியேட் பண்றேன். அதுல இந்த இத்தாலி, பிரான்ஸ்ல வின் பண்ணேன், தாய்லாந்து, எல்லா இடத்துலயும். இப்ப ரீசெண்டா மந்த்ரான்னு சொல்லிட்டு ஏசியன் மேஜிக் காம்படிஷன் ஐ சாம்பியன். எல்லாம் கண்டினியூவா நம்ம எவ்வளவு இடத்துல நான் மேஜிக் பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். பட் இந்த மாதிரி லைவ் ஒரு 2 hours சினிமாக்கு ஈக்குவலண்டா மேஜிக் கண்டிப்பா கொண்டு வர முடியும். டெஃபினட்டா சினிமா நீங்க பார்த்து எவ்வளவு நீங்க ரசிக்கிறீங்களோ அதை விட என்னால லைவ்ல ஆடியன்ஸை ரசிக்க வைக்க முடியும். அதுக்கு சப்போர்ட் தேவைப்படும். தேங்க்யூ. எதிர்பார்த்தது எங்க சார் கோரிக்கைகள் அந்த மாதிரி அதான் சார். இந்த கலை வந்து என்னையோ நம்ம ஜெனரேஷனோட முடிஞ்சிடக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போகணும். எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. எப்ப பார்த்தாலும் மொபைல்ல பார்த்துட்டு படம், நிறைய வீடியோ கேம், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான கலைக்கு என்கரேஜ் பண்ண டெஃபினட்டா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் கண்டிப்பா உருவாகும். ஏன்னா மேஜிக்ங்கிறது உங்களை பயங்கரமான ரிலாக்ஸேஷன் கொண்டு போகும். உங்க மைண்ட் வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறது நீங்க பார்த்தா எல்லாருக்கும் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்து. ஆமா ஆமா, இப்ப ரீசெண்டா அந்த இது சார் நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர் போலீஸ் காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை கோயம்புத்தூர் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா ரொம்ப நல்லா அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவேர்னஸ், ஒரு மனுஷனோட உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சார் சொன்னார். தயா நீங்க நல்லா மேஜிக் பண்றீங்க, இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் பண்ண முடியுமானாரு. சரி ஓகே சார், நம்ம வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி வண்டி ஓட்டலாம்னு சொல்லி இப்ப ரீசெண்டா ஒரு 2 days பிஃபோர் என்னோட கண்ணெல்லாம் மாவெல்லாம் வச்சு கர்ச்சீப் வச்சு கட்டி அதுக்கு மேல ஹெல்மெட் வச்சுட்டு காந்திபுரத்துல சார் வந்து நம்ம கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் பாலகிருஷ்ணன் சார் அவரு தான் வந்து இதை ஓபன் பண்ணி வச்சாரு. அங்கிருந்து நான் வந்து இதே RS புரம் கலையரங்கத்துக்கு வந்தேன் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு. பட் அந்த விஷயம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க வந்து கண்ணை கட்டி கூட வண்டி ஓட்டலாம், அது ஆனா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டோ இல்ல வந்து ஹெல்மெட் இல்லாம வந்து நீங்க வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் கண்டிப்பா. ஏன்னா நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், என்னால கண்ணை கட்டி வண்டி ஓட்ட முடியும். ஆனா அதே சமயத்தில் நான் ஹெல்மெட் இல்லாம போனா என்னால காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி அடிச்சுட்டு வண்டி ஓட்டும் போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடும், போயிட்டு நம்ம லைஃப் மோடி. அதுக்கான ஒரு அவேர்னஸ் பண்ணி தான் அந்த பர்மிஷன் எனக்கு கொடுத்தாங்க. அது நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி மக்களுக்கு நல்லா ரீச் ஆயிருக்கு. எல்லாரும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க யூடியூப்ல, எல்லா இடத்துலயும் வைரலா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. பல்லுல கடிச்சு நான் இதை ஓபன் பண்ணலாம், எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க ஓபன் பண்றது?
5 minutes 10 minutes கட்டினது 3 நிமிஷம் கட்டியிருக்காரு. 5 மினிட்ஸ்ல ஓபன் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்படியே நான் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தேன்னா என்னோட கையோட கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்றது, பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா அந்த இடம் பிளாக் ஆயிடும். முதல்ல உடம்புல நம்ம ஏதாவது ஒரு உறுப்பு கெடுற மாதிரி இருந்தா பிளாக் கலரா ஆகும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் அந்த மாதிரி இந்த கை இப்போ மூவ் ஆகுது. இன்னொரு 10 மினிட்ஸ் இப்படி இருந்தா மூவ் ஆகாது. அவ்வளோ டைட்டா கட்டியிருக்காங்க. ஒரு ஆப்ஷன் வந்து பல்லுல கழித்து இப்படி கடிச்சு எடுக்கலாம். அனதர் ஒன்லி ஒன் ஆப்ஷன், யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். ஒரு கிளாத் இருக்காங்க, கிளாத் சார் அந்த கிளாத் உதறிடுங்க சார். அதில் வேற ஏதாவது இருக்கா திருப்பிடுங்க சார். டேர்ன் பண்ணிடுங்க, டேர்ன் பண்ணிடுங்க சார். ஓகே, அதான் அந்த சைட் சார் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதில் ஏதாவது நைஃப், சிசர்ஸ், லைட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கா? இல்லை சார். நீங்கள் ஓகே விட்டுருங்க சார். அதை எடுத்துட்டு நீங்கள் இந்த பக்கம் ஓகே சார். இங்கே இல்லைங்க சார். நான் 1 2 3 போது நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஆமாம், இந்த கையை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளி நிற்கணும். சாரை மறைக்காது சார். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் தள்ளி நிற்கணும் சார். நீங்கள் டைம் பார்க்கணும் எவ்வளோ நேரம் ஆகுது. யூ ஆல்சோ திங்க் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்க. நான் 3 போது நீங்கள் க்ளோஸ் பண்ணி கையை எடுத்து எல்போ வரைக்கும் போட்டு அந்த பல்லில் கடிச்சு எடுக்காத மாதிரி. ரெடிங்களா? ரெடி 1 2 3 க்ளோஸ் பண்ணிடுங்க சார். க்ளோஸ் பண்ணி தள்ளி நில்லுங்க சார். ஃபேண்டாஸ்டிக் சார். இப்படி வாங்க. சூப்பர் சார். நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா இல்லை சார். நீங்கள் சார் இப்படி வாங்க. ஃபேண்டாஸ்டிக் சார். சார் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இல்லைங்க சார். கொஞ்சம் இப்படி உள்ள வந்துருங்க சார். நீங்கள் டக்குனு கிளாத் எடுங்க சார். சார் நீங்கள் கிளாத் எடுங்க, டக்குனு எடுங்க சார். எடுங்க, செக் பண்ணி பாருங்க சார். முடிச்சு நீங்கள் போட்ட முடிச்சு அப்படியே இருக்கான்னு பாருங்க சார். சார் நீங்கள் சார் காட்டிடுவோம் சார். போட்ட முடிச்சு அப்படியே தான் இருக்கு. நல்லா டைட்டாக தான் கட்டியிருக்கீங்க. உங்கள் மேலே எதுவும் குறையில்லை. பட் ஐ ப்ராக்டிஸ். இது வந்து நம்மளோட பயிற்சியில தான் பண்றது. பட் இவ்வளோ டைட்டாக இருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ் விட்டா விரல் வந்து மூவ் ஆகும் சார். இந்த தடவை உங்களோட வாய்ஸ் சார். நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு சார் அவரு டைம் பார்க்கணும் சார். நீங்கள் கூட டைம் பார்த்துக்கலாம். ஓகே ஜஸ்ட் நீங்கள் சார். நான் 1 2 3 க்ளோஸ் பண்ணிட்டு தள்ளி நிற்கிறேன் சார். ரெடி 1 2 3 க்ளோஸ் பண்ணிடுங்க சார். க்ளோஸ் பண்ணிட்டு தள்ளி நில்லுங்க சார். ஃபேண்டாஸ்டிக் சார். சூப்பர் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பட் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க. பட் என்ன கொஞ்சம் டைம் டிலே சார். நீங்கள் காத்துடுங்க சார். நீங்கள் செக் பண்ணுங்க சார். முடிச்சு அப்படியே இருக்கா? கை டைட்டாக தான் இருக்கு. 100%. ஏன்னா நீங்கள் கட்டியிருக்கீங்க, நான் கட்டவே இல்லை சார். ஃபுல் டைட்டாக தான் கட்டியிருக்கீங்க சார். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். ஓகே சார். இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. டக்குனு க்ளோஸ் பண்ணுங்க சார். கொஞ்சம் ஃபாஸ்ட் சார். ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டீங்க. எனவே தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி சார். ஐ எம் நாட் கிரேட், த மேஜிக் இஸ் கிரேட். அவ்வளோதான். இந்த கலை தான் பெரிய விஷயம் சார். நான் அதை கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே, எந்த சூழ்நிலையிலும் உங்களை நான் ஏமாத்துறேன்னு நினைக்காதீங்க. என்டர்டைனர் மெஜிஷியன், என்டர்டைனர் தான். அப்படிதான் நீங்க பார்க்கணும். எப்படி எனக்கு தெரியாம பண்ணிட்டேன் அப்படி கிடையாது. ரசிங்க. மேஜிக் பொறுத்தளவுக்கு நான் வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து கண்டுபிடிக்காம இருக்கிற வரைக்கும் தான் ரசிக்க முடியும். வேர்ல்டுல எந்த ஒரு கலையா இருந்தாலும் சார், அந்த கலையை பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் ரசிக்க முடியும். கர்நாடக சங்கீதம்னா ராகம், தாளம், சுரம் இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க தாளம் போட்டு ரசிக்கலாம். ஃபுட்பால்னா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரசிக்க முடியும். ஆனா மேஜிக் கலை பொறுத்தவரைக்கும் நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா தான் ரசிக்க முடியும். அதனாலதான் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச். இதை விட என்னோட ஆர்எஸ்புரம் கலையரங்கத்துல ஒரு பிரம்மாண்டமான இந்த வேர்ல்ட் சாம்பியன் ஆக்ட் அது நான் இங்க பண்ண போறேன். ஜூன் 1 2 ஆர்எஸ்புரம் கலையரங்கத்துல அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்கும். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் டிராபிக் அவேர்னஸ். அதோட எண்டுக்கு நம்ம இப்ப வந்துட்டோம். அது என்னங்கிறது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். கட்சி கொடுங்க. நார்மல் ஹேண்ட் கட்சி கிளியரா வாட்ச் பண்ணுங்க. திஸ் இஸ் a நார்மல் ஹேண்ட் கட்சி. இந்த கட்சி ஹேண்ட் கட்சி சார். சும்மா ஐ செக் நார்மல் ஹேண்ட் கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு சைடு இங்கே வச்சுடுவோம். இது வந்து நம்ம வீட்டிலலாம் சப்பாத்தி எல்லாம் பண்ணுவோங்க. அதோட மாவு தான், வேற எதுவும் இல்லை. நீங்களே செக் பண்ணி பார்த்துருங்க. ஒன்லி ஊடுங்க போகிற ஆடியன்ஸ் ஆல்சோ இட்ஸ் ஓகே. கண்ணில் வச்சு பாருங்க. கண்டிப்பாக வச்சாலும் உங்களுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டியே கிடையாது. கிளியர்? ஓகே, தெரியுமா? கிளியர்? நார்மலாக கிளியர் பேக் இந்த பேக்
சார் நீங்க சும்மா செக் பண்ணி கொடுத்துருங்க ஓகே சார். சார் எவ்வளோ சார் நம்பர் ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியுதா? ஓகே சார் நீங்கள் கண்ணாடி தெரியுதா? ஓகே முடிச்சு போடுங்க சார். டைட்டா நல்ல டைட்டா ஃபென்டாஸ்டிக். நல்ல டைட் பண்ணுங்க சார். இன்னொரு முடிச்சு கூட போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் முடிச்சு போட்டுங்க சார். ஃபென்டாஸ்டிக். நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா இழுத்துருங்க சார். நல்ல டைட்டா மேக்ஸிமம் அந்த கயிறு கட்டுற மாதிரி கட்டிடுங்க, நகரக்கூடாது. ஓகே ஓகே சூப்பர் சார். அடுத்தது இன்னொரு நாட் ஒன் மோர் நாட் சார். ஃபென்டாஸ்டிக் சூப்பர் சார். ஃபென்டாஸ்டிக் சார். இந்த பேக் சார் இதை முடிச்சு போட்டுங்க சார். நல்ல டைட்டாக முடிச்சு thank you very much sir. Sorry handshake. Thank you sir. Sir thank you. Young boy. Oh fantastic. Okay, just I will join. Just lock பண்ணி அந்த white கிட்ட என்ன கொண்டு போகணும். உங்களுக்கு என்னன்னா ஹெல்மெட் என்னதான் நான் கட்டியிருந்தாலும் ஹெல்மெட் இல்லாமல் சார் ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. ஹெல்மெட் வாங்கி யாராவது கொடுங்க சார். வாங்கி மட்டும் சார் வைக்கிள் எங்க இருக்கு? வைக்கிள் ரெடியா ஸ்டார்ட் பண்றீங்களா? நீங்கெல்லாம் கொஞ்சம் விரைவாக தான் போக முடியும். வழி விடுங்க. வேற யாரும் முன்னாடி போனாங்களா? ஓகே ரெடி.
ரோட்டு பார்த்து போடுங்க. கொஞ்சம் முன்னாடிண்ணா